இதெல்லாம் பில்லி சூனியத்தோட வேலைன்னு எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க குருஜி? சத்தியம் சிவம் தெய்வ சக்தி, ரத்தம் சவம் பில்லி சூனிய தீய சக்தி, இதெல்லாம் செய்வனையோட ஆரம்ப அறிகுறியான வேதம் புறையுதப்பா. செய்வனா அந்த குடும்பத்தோட பகையாளி யாரோ தான் செய்திருக்கணும். பகையாளியோ பங்காளியோ ஈ செய்வன வைக்க சாத்தியம் இல்ல. அதரவண வேதம் முழுக்க கரைச்சு குடிச்ச வள்ளிய பட்டி மகனான ஈ செய்வன வச்சு அதுதான் மோகனுக்குள்ள பூந்தி பாட்டி வைக்கணும் நான் சந்தேகப்படுது. இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி குருஜி? அக்னி கபால பூஜை நடத்தினா பட்டிமகன் கிடைப்பான். இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்களா? என் மோகனோட குடும்பத்துக்கு பட்ட நன்றி கடன் 7 ஜென்மத்துக்கும் ஏவல் செய்யும் அப்பா. எங்க உன் குரு பங்காரமுனி? பூஜையில இருக்காரு. ஒருத்தர் கூட தாடிக்க முடியல. பூஜை எதுக்குடா பூஜை? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறவெல்லாம் சுடுகாட்டுக்கு பணமா போகணும்னு தலைக்கு 10,000 ரூபாய் வாங்கி 10 நாள் ஆச்சு. இன்னும் ஒருத்தனுக்கு கை கால் கூட போகல. பூஜை பண்றானா பூஜை? இல்லை பொம்பளை கம்பளை தொட்டானா பவர் குறைஞ்சு போச்சு. பங்காரு முனி எத்தனை பொண்ணுங்களை தொட்டாலும் அவர் பவர் போகாது, சொன்னது மாறாது. இப்பதான் மண்டையோடு காட்டுல கலக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு பாருங்க. நாளைக்குள்ள ஒரு பணமாவது விழுகல உங்க 2 பத்தி நான் பணமாக்கிடுவேன். முடியல பணத்தை வச்சுட்டு ஓடி போயிருங்க. நான் வேற சாமியார் பாத்துக்கிறேன். பில்லி சூனியத்துக்கு ஒரே சக்கரவர்த்தி எங்க பங்காரு முனி தான். டேய் செஞ்சு காட்டுங்கடா.
சார் சார் ஃபோன் சார். தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போ. யாரு யார் பேசுறது? யாரு? அம்மாடா. சார் யாராவது தலைவருங்க செத்துட்டாங்களா சார்? இல்ல, தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போன்னு சொல்லி போன் வந்தது. சார் யார் சார் பேசுனது? அம்மா. அப்ப வாங்க சார் போலாம். அது இல்ல, அம்மா செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி பேசுனாங்க? பேசுனது அவங்க குரல் தானே சார்? கண்டிப்பா அவங்க வாய்ஸ் தான். எப்ப அந்த வீட்டை விட்டு நாம வெளியில போறோமோ அப்பதான் நம்ம கல்யாண பேச்சு. அசோக், அசோக், தாங்கள் சொன்னபடியே சூரிய பூஜை, சனிக்கிரக பூஜை முடிந்தது குருஜி. அப்ப அதை எடுத்துக்கூடா. இது மோகனோட ஜாதகமானம், கொண்டு போய் கொடுக்கும். இதுல எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு குருஜி சொன்னீங்க. கிரகதோஷம், புத்தி நாசம்,
நம்பிக்கை இல்லைங்கிலும் மோகனை ஒருமுறை படிச்சு பார்க்க படையும். மோகனை ஆட்டி படைக்கும் சக்தியை மோகன் அறியும். எந்த கபாலத்தை சுற்றி எறியும் அக்கடி உள்ள மறைவதற்குள் செய்வன் செஞ்ச பட்டி மகனை யான் கண்டுபிடிக்கும். போய்கொடா. இனிமே இதுதான் உங்க ஜாதகம். ஜோல்னா புதுசா கணிச்சு கொடுத்தது. ஜாதகத்தை பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நான் யாருன்னு எனக்கே நல்லா தெரியும். இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ பொறுப்படு. ஆனா செத்தவங்க பழைக்க மாட்டாங்க. அதுல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வாங்கிக்க. இந்த வீட்டுல செத்து போன பொண்ணு எப்படி செத்தான்னு டாக்டர்களே கண்டுபிடிக்க முடியல. செத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? வாங்கிக்க. இது காசு பணத்துக்காக எழுதப்பட்ட ஜாதகம் இல்ல. வாங்கிக்க. நீ பகுத்தறிவாதியா இருக்கலாம், ஆனா பில்லி சூனியத்துக்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணா நல்லதுன்னு ஜோல்னா சொல்ல சொன்னார். நான் வரேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஸ்ரீமான் பொன்னுரங்கம் லலிதாம்பாள் தம்பதிக்கு புத்திரராய் பிறந்த மோகனின் பூலோக ஜனன ஜாதகம். தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:55 கிருஷ்ணபட்சத்து அமாவாசை திதி 20 நாழிகை 20 வினாடிகையும் மூல நட்சத்திரம் கூடிய மிக மிக கெட்ட நேரத்தில் நீ பிறந்திருக்கிறாய். ஆண் மூலம் தனலாபம், பெண் மூலம் நிர்மூலம். ஆனால் உனது ஜனன நேரம் அமாவாசை திதி உச்சமாகிவிட்டதால் நீ பிறந்த மூல நட்சத்திரம் பலமிழந்து குடும்பத்திற்கு நிர்மூலமாக மாறிவிட்டது. நீ பிறந்த நேரம் மட்டும் கெட்ட நேரம் அல்ல. உனக்கு இந்த வீடு கிடைத்த நேரம் கெட்ட நேரம். இந்த வீட்டில் இருந்தவன் கெட்ட மனிதன். கெட்டதும் கெட்டதும் சேரும் போது நல்லது நடக்குமா? உனது தாய் செய்த புண்ணியத்தால் இதுவரை வேதனையை அனுபவித்து பழக்கமில்லாதது உனது குடும்பம். சந்தோஷமானது உனது குடும்பம். வயதானாலும் விளையாட்டு குணம் மாறாமல் துள்ளி திரிந்து கொண்டிருக்கும் புள்ளிமான் கூட்டத்திற்கு நீயே புலியாக பிறந்து விட்டாய் மோகன். செய்வனையால் குடும்பத்தை பழிவாங்க போகிறாய். உனது எதிரிகள் யாரோ இந்த வீட்டில் பில்லி சூனியம் செய்வனை வைத்திருக்கிறார்கள். அதன் அறிகுறிகள் உனக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் நீ கடவுளை நம்பாதவன், பூஜைகளை அலட்சியப்படுத்துபவன். நான் சொல்வதையும் நீ அலட்சியப்படுத்தி விட்டால் உனது மனைவி, தங்கை, குழந்தைகளுக்கு நீயே யமனாக மாறிவிடும் அளவுக்கு சாத்தானை ஏவி விட்டிருப்பது தெரிகிறது. உனக்கு சந்தேகம் இருந்தால் ஆண்டவன் சன்னதியில் உன் கைகளை காட்டிப்பார். நீ மனித உருவமா சாத்தானின் உருவமா என்று உனக்கே தெரிந்துவிடும்.
துணி பறிக்க போறேனா? இதுதான் என் விதியா? இதுதான் என்னோட ஜாதகமா? கடவுளே, பழி வாங்கிட்டியே. உனக்கு பயப்படாம இருக்கிறவனை பாவத்துல தள்ளி விட்டு பக்தியில உனக்கு கையெழுத்து கும்பிட வைக்கவா திட்டம் போட்டு பழி வாங்கினேன்? என் குடும்பத்தை அழிச்சுதான் உன் சக்தியை காட்டணுமா? உனக்கு கடவுளன் பேரா? ஒண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு என்ன யமனாக்கித்தான் பக்திமான் ஆக்கணுமா? வேண்டாம். நீ வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, உன்னை நான் நம்புறேன். கல்லா இருந்தாலும் சரி, காத்தா இருந்தாலும் சரி, நான் உன்னை கும்பிடுறேன். என் குடும்பத்தை காப்பாத்து ஆண்டவனே, நான் உன்னை நம்புறேன். நான் எடுத்துக்க, குடும்பத்தை காப்பாத்து, குடும்பத்தை காப்பாத்து, என்ன எடுத்துக்க. என்னங்க இது? இந்த நிலைமையில எங்களை விட்டு நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக வேண்டாம். எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் தங்கிட்டு வரலாம். என்னாச்சு? இந்த வீட்டு விட்டு போறாங்க? வீடு நல்லா தானே இருக்கு. ஒருவேளை அப்பா சின்ன வீடு பார்த்து போறாங்களோ என்னவோ. மெதுவாடா. இங்க விளையாடுற மாதிரி அங்கெல்லாம் விளையாடக்கூடாது. அங்க ஸ்விம்மிங் பூல்லா இருக்குன்னா. சரி மெதுவா ஏறு. சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா.
அக்கினி கபால பூஜை ஜெயிச்சு பட்டி மகன் கிட்டி என் ஞான திருஷ்டியில் கிட்டி குடும்பம் சிரிக்க போகுனது உங்களை பிடிச்ச பேய் ஓட போகுனது முருகா ஓட போகுனது குருஜியே 4 வேதம் படிச்சிருக்கீங்க, அக்னி கபால பூஜையெல்லாம் முடிச்சிருக்கீங்க. மோகன் வீட்டு செய்வனைய நீங்களே நீக்க முடியாதா? செய்வனை வச்சவனை கண்டுபிடிக்கத்தான் அக்கினி கபால பூஜை. ஆனா செய்வனை நீக்க பங்காரு முனியை மனசு வச்சு மந்திரத்தை பறையணும். அவர் செய்வன மந்திரத்தை சொல்ல மறுத்துட்டா தர்மம் அவன் தலையை மண்ணில் கிடந்து சவுட்டணும். வாய்க்கோடா. இப்ப நீ இங்க எதுக்காக வந்த? இந்த உருவத்துல உன்னை யாரும் பார்க்க கூடாது. உன்னை பத்தி ஜோல்னாக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற ஏவல் சக்தியை விட 100 மடங்கு ஏவல் சக்தி ஜோல்னா கிட்ட இருக்கு. உன்னை கொன்னாவது என்ன அழிக்கிற சக்தி அவன் தெரிஞ்சுக்குவான். என்கிட்ட இருக்கிற மந்திர சக்தி பத்தி உனக்கு தெரியாது. சோட்டா, உன்னை படைச்சதே நான் தான். படைக்கிறவனையே அழிக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு.